Hello friends, welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசா பார்க்குற வியூவர்ஸும் மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க and வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான and ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ராகி கொல்கட்டையும் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ராகி கொல்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததும் அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது தந்தூரி சிக்கன். இதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கஸ்தூரி மேத்தி அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து சிக்கன் லெக் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 1/2 லெமன் கட் பண்ணி அதோட ஜூஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் அந்த சிக்கன் லெக் பீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பேனை நல்லா சூடுபடுத்தி அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம சிக்கன் லெக் பீசஸை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஓவனில் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி கன்வென்ஷன் மோடில் 5 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிவிட்டு அடுத்து கிரில் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் கிரில் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான தந்தூரி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.